பழைய ஏற்பாட்டு காலத்துல வாக்குத்தத்தம் நிறைவேற மனுஷன் காத்திருக்கணும். புதிய ஏற்பாட்டு காலத்துல, அதாவது இயேசு கிறிஸ்து தன் சொந்த ரத்தத்தினால் ஏற்படுத்தின இந்த உடன்படிக்கையில வாக்குத்தத்தம் உங்களுக்கா எனக்கா காத்துக்கிட்டு இருக்கு. இதை சுதந்திரிக்க மாட்டானா, இதை பெற்று அனுபவிக்க மாட்டானா, இவன் வாழ்க்கையின் பங்காக மாறாதா என்று அது காத்து கொண்டிருக்கிறது. எபிரேயர் 13:20 நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராய் இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ண சமாதானத்தின் தேவன். அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணத்தில் உடன்படிக்கை இருந்தது. அதற்கு முன்பாக ஆபிரகாமுடைய உடன்படிக்கை இருந்தது. ஆபிரகாமுடைய உடன்படிக்கையும் ஒரு விதத்தில் நித்தியமானது, ஆனால் இதோடு கம்பேர் பண்ணும்போது நித்தியமானது கிடையாது. எந்த விதத்தில் நித்தியமானதுன்னு சொன்னோம் என்றால், அந்த உடன்படிக்கை கிறிஸ்துவை முன்னிட்டு செய்யப்பட்ட உடன்படிக்கையாக இருக்கிறபடினால நித்தியமானது. ஆனால் மோசையின் மூலமாக சீனாய் மலையில் பண்ண உடன்படிக்கை நித்தியமானது கிடையாது, அது ஒரு தற்காலிகமான உடன்படிக்கை. ஆனால் இந்த உடன்படிக்கை கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொண்டு செய்த உடன்படிக்கையானது நித்தியமானது, அது நீடித்து நிற்கக்கூடிய உடன்படிக்கைன்னு பேசப்படுகிறது. ஆபிரகாமோடு தேவன் பண்ண உடன்படிக்கை கூட, ஏன் இந்த உடன்படிக்கை, அதாவது சிலுவையில் ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கையுடைய நிஜமாக இருக்கிறது இல்லையா, அந்த நிஜத்தை கம்பேர் பண்ணும் பொழுது நிழல் நித்தியமானது கிடையாது. நிழல் எதை காமிக்கிறது என்றால், ஒரு நிழல் இருக்கிறது என்றால் அந்த நிழலையே பிடிச்சிட்டு போனோம் என்றால் அது நிஜத்துக்கு நேராக கொண்டு போயிடும். அதான் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை. ஆபிரகாமுடைய உடன்படிக்கை ஏன் இதோடு கம்பேர் பண்ணும்பொழுது நித்தியமானது இல்லை என்று சொல்லுகிறோம் என்றால், ஆபிரகாமோடு தேவன் பண்ண உடன்படிக்கையில் காளை வெள்ளாட்டுக்கடா ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. மனிதன் பாவம் செய்த பொழுது எல்லாவற்றின் மேலேயும் தேவன் சாபத்தை அறிவித்தார். மனிதன் மேலே சாபம் விழுந்தது, மிருகங்கள் மேலே சாபம் விழுந்தது, பூமியின் மேலே சாபம் விழுந்தது. சாபம் முத்திரையிடப்படாத ஒரு ஜீவராசிகளுக்கு கிடையாது, அத்தனை ஜீவராசிகள் மேலேயும் சாபம் விழுந்தது. காளை வெள்ளாட்டுக்கடா ரத்தம் கிறிஸ்துவானவருக்கு அடையாளமாக இருந்தாலும் அந்த ரத்தமும் கரைபட்ட ரத்தம் தான். அது பரிசுத்தமான ரத்தம், பாவமற்ற ரத்தம், குற்றமற்ற ரத்தம் சொல்ல முடியாது. இயேசுவானவர் ரத்தம் மட்டும்தான் குற்றமற்றது, பாவமற்றது, பரிசுத்தமானது. இங்கே சிந்தப்பட்டது இயேசுவானுடைய சொந்த ரத்தம், அங்கே சிந்தப்பட்டது காளை வெள்ளாட்டுக்கடாக்களின் ரத்தம். அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்தில், அதாவது ஆபிரகாமின் உடன்படிக்கையின் காலத்தில் வாக்குத்தத்தங்கள் எதிர்காலத்துக்குரியது. ப்ராமிஸ் சொல்லும் பொழுது எதிர்காலத்துக்குரியது. இப்போ நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு 1000 ரூபா தர்றேன், நாளைக்கு காலைல ஒரு 10 மணிக்கு 1000 ரூபா தரேன்னு ப்ராமிஸ் பண்ணுறேன் என்றால், இன்றைக்கி சொல்கிறேன் நாளைக்கு காலைக்கு 10 மணிக்கு தரேன் என்றால் அது நாளைக்கு என்றால் எதிர்காலம். ஒரு ப்ராமிஸ் என்பது எதிர்காலத்துக்குரியது, அது நிறைவேறுதலுக்காக காத்து கொண்டிருந்தது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் ப்ராமிஸ் எல்லாம், அதாவது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்காக காத்து கொண்டு இல்லை, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாமுடைய உடன்படிக்கையிலும் சரி, நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கையின் கீழே வருகிற மக்களுக்கும் சரி, சுகம் வாக்குத்தத்தமாக அருளப்பட்டது. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் இல்லையா, பிரசன்ட் டென்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:24 சொல்லுது, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நம்முடைய பாவங்களை தன் சரீரத்தில் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானம் சொல்லப்பட்டிருக்கிறது. தழும்புகளால் குணமானம் என்று சொல்லப்படுகிறது, ப்ராமிஸ் கிடையாது, வாக்குத்தத்தம் கிடையாது, அது ஸ்டேட்மெண்ட். இது புதிய உடன்படிக்கையின் கீழே வாக்குத்தத்தமாக சொல்லப்படலை, எல்லாமே முற்று பெற்ற நிலையில் இருக்கிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்கள்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறின நிலையில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்து கொண்டிருக்கணும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவானவர் தன் சொந்த இரத்தத்தினால் ஏற்படுத்தின இந்த நித்திய உடன்படிக்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்து கொண்டு இல்லை. வாக்குத்தத்தம் நிறைவேறிவிட்டது, நிறைவேறிவிட்டதை நான் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். விலைக்கு சொல்கிறேன், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நான் 1 கோடி ரூபா டெபாசிட் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, நல்லா கவனிங்க, நான் சொல்கிறது அத்தனையும் உதாரணம்.
யாருடைய பேங்க்லேயும் நான் 1 கோடி ரூபா டெபாசிட் பண்ண போகிறதும் கிடையாது. நாளை காலையில் 1000 ரூபா யாருக்கும் கொடுக்க போகிறது கிடையாது. இது உதாரணம் தான். 1 கோடி ரூபா டெபாசிட் பண்ணிட்டு சொல்கிறேன், பிரதர் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நான் 1 கோடி ரூபா டெபாசிட் பண்ணியாச்சுங்கிறேன். இது வாக்குத்தத்தமா? இது ஸ்டேட்மெண்ட்டு. நான் உங்கள் அக்கௌண்ட்டில் நான் 1 கோடி ரூபா போட்டுட்டேன்னு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவருக்கு 1 கோடி ரூபா போடுவாரா, அவருக்கு 1 கோடி ரூபா போடுவாரா, இவன் தேவைகளை சந்திப்பாரா என்று நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் 1 கோடி ரூபா போட்டிருக்கிறேன் என்பதை அறிந்து அதை வித்ட்ராவல் மோடுக்கு வரணும். புதிய ஏற்பாடு என்பது வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறுவதற்காக காத்து கொண்டில்லை. வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரிப்பதற்காக அது காத்து கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாக்குத்தத்தம் நிறைவேற மனுஷன் காத்திருக்கணும். புதிய ஏற்பாட்டு காலத்தில், அதாவது இயேசு கிறிஸ்து தன் சொந்த ரத்தத்தினால் ஏற்படுத்தின இந்த உடன்படிக்கையில் வாக்குத்தத்தம் உங்களுக்காக எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இவன் சுதந்திரிக்க மாட்டானா, இதை பெற்று அனுபவிக்க மாட்டானா, இவன் வாழ்க்கையின் பங்காக மாறாதா என்று அது காத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இது பெட்டர் கவர்னன்ட் வித் பெட்டர் ப்ராமிசஸ். பழைய ஏற்பாட்டிலும் ப்ராமிஸ் இருந்தது, இது பெட்டர் ப்ராமிசஸ் என்றால் எல்லாமே நிறைவேறின நிலையில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் காளை வெள்ளாட்டுக்கடா ரத்தத்தின் விளைவாக அவர்கள் நீதிமான்களாக எண்ணப்பட்டார்கள். தே ஆர் கன்சிடர் பண்ணப்பட்டார்கள். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது நாம் நீதிமானாக தேவன் நம்மை கன்சிடர் பண்ணலை, நம்மை நீதிமானாகவே மாற்றியிருக்கிறார். தேவனே நம்முடைய நீதியாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உடன்படிக்கை குறித்து எந்த அளவுக்கு நமக்கு அறிவு வெளிச்சம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி, நிறைவு, நல்வாழ்வு உண்டாக ஆரம்பிக்கும்.